இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா லோ லேயிங் பிரெக்னன்சியை பத்தி தான் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் லோ லேயிங் பிரெக்னன்சி அப்படின்றது நமக்குள்ள ஒரு கேள்வியை ஏற்படுத்தும். லோ லேயிங் பிரெக்னன்சின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா அப்படின்னு. என்னை பொறுத்தளவுக்கு அது கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் டாக்டர் வந்து சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கிறதுக்காக மட்டும்தான். சில பேருக்கு இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா, ரொம்ப சுமூகமா முடிஞ்சிரும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நமக்கு வந்து குழந்தை வந்து வந்துருவாங்க. அதுக்காக மட்டும் தான் இருக்கும். இன் பிட்வீன்லயும் அதே மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியட்ல நம்ம வந்து சேஃபா இருந்துக்கணும். இது வந்து சொல்றதுக்கான காரணம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு லோ லேயிங் பிரெக்னன்சி அப்படின்றது வந்து என்னோட பிரெக்னன்சி பீரியட்ல இதுவும் ஒரு பிரச்சனை. எனக்கு பல பிரச்சனையில இதுவும் ஒரு பிரச்சனையா வந்து இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ரெஷர் லெவல் கூடி இருந்துச்சு, சுகரு, சால்ட்டு, அதுக்கப்புறம் தண்ணி லெவல் வந்து சுத்தமா வந்து இல்ல, ரத்தம் பத்தல, ஆ அந்த ஹீமோகுளோபின் அது இது என்னென்ன பாடியில இருக்கோ, ஒட்டுமொத்த பிரச்சனையும் வந்து இருந்தது. இதுக்கிடையில எனக்கு டயரியா போச்சு. டயரியா போயி கன்டினியூஸா டயரியா போயிட்டு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் குழந்தை வெளிய வந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு 6 மந்த், 7 மந்த்ல ஸ்டிச்சஸ் போடுற லெவலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இன் பிட்வீன்ல அது பத்தல, இது பத்தலன்னு அட்மிட் ஆயி, அவ்ளோ குளுக்கோஸ் ஏத்தி, அதுக்கப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி வேஜினல்ல பயங்கரமா இன்ஃபெக்ஷன் வந்து, கால் கையெல்லாம் திடீர்னு வீங்கி, இப்படி 1008 பிரச்சனை. எனக்கு நெறையா மறந்து கூட போயிடுச்சு. ஏன்னா, அத நான் நெனச்சு பார்க்கறது கூட இல்ல. ஸோ, எனக்கு நெறையா மறந்து போயிருச்சு. எவ்வளவோ இருக்க எல்லா பிரச்சனையும் இருந்தது அந்த பீரியட்ல. ஆனா, இந்த லோ லேயிங் பிரெக்னன்சியும் அதுல ஒண்ணு வந்து இருந்தது. ஸோ, இத்தனையும் வச்சுக்கிட்டு, லோ லேயிங்கையும் வச்சுட்டு, நான் என்னோட குழந்தைய வந்து நல்லபடியா தான் வந்து எனக்கு வந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னோட பாப்பாக்கு இப்ப வந்து 6 வயசு வந்து ஆயிடுச்சு. ஸோ, லோ லேயிங் பிரெக்னன்சி அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு பயமா வந்து தெரியாது. நெறைய பேருக்கு இன்னைக்கு கேள்விப்படுறோம். லோ லேயிங் பிரெக்னன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுல நார்மல் ஆகுறவங்களும் இருக்காங்க, சி செக்ஷன் ஆகுறவங்களும் இருக்காங்க. எனக்கு நெறைய கேள்வி வர்றது வந்து என்னன்னா, சிஸ்டர் லோ லேயிங் பிரெக்னன்சி ப்ரீவியான்றாங்க. அதுல நெறைய குடுத்துருப்பாங்க. இத்தனை சென்டிமீட்டர், அப்புறம் ப்ரீவியா, அது இதுன்னு எக்கச்சக்கமான டெர்ம்ஸ், மெடிக்கல் டெர்ம்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் ஒருத்தர் பாடிக்கும் ஒரு குழந்தை பொசிஷன், ஒரு வீக் இதுக்கெல்லாம் பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து எது அப்படின்றதெல்லாம் வந்து அதை வச்சு நம்ம வந்து கணிக்க முடியாது. ஸோ வந்து ஹார்ட் ரேட்டு நிறைய கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவாங்க ஜெண்டர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. 153 அந்த 170க்கு மேலே வந்து அது கேர்ள் பேபி, அதுக்கப்புறம் 150 இந்த சைடு வந்துச்சுன்னா அது பாய் பேபி, ஃபர்ஸ்ட் 3 ஸ்கேன்ல இந்த மாதிரி வந்தா அப்படின்னு எக்கச்சக்கமா வந்து ஒரு மித்து வந்து இதை சுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி சாக்லேட் சாப்பிட்டா வந்து பொண்ணு, அது இதுன்னு எக்கச்சக்கமா ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு எனக்கு இந்த லோ லேயிங்கிறத வச்சு இதையும் கேள்வியா கேட்குறாங்க. இந்த மாதிரி பையனா பொண்ணா அப்படின்றது. மேக்சிமம் லோ லேயிங் வந்தவங்க நிறைய பேருக்கு வந்து பாய் பேபி வரதா தான் வந்து நானுமே பார்த்துட்டு இருக்கேன். என் வீடியோஸ்லையுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கேர்ள் பேபியும் வராங்க, பாய் பேபி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ லோ லேயிங் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை வந்து இல்லை. டாக்டர் வந்து சொல்றதுக்கான ரீசன் நம்ம வந்து சேஃபா இருக்கணும். எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணது என்ன, எனக்கு வந்து இயர்லி பீரியட் ரொம்ப முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் என்னமோ இல்லையா டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லோ லேயிங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ ப்ளீடு வந்து நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்துருங்க. மேபி அபார்ஷன் பண்ணுறது மாதிரி கூட உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் என் கேஸ். எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்றதுல இருந்த எண்டிங் வரைக்குமே எனக்கு ஒரு நாள் கூட ஒரு பாசிட்டிவான விஷயம் டாக்டர் வாயிலிருந்து நான் கேட்கல. ஏன்னா என்னோட கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ டாக்டர் எனக்கு நிறையா ஹோப் கொடுத்தாங்க. ஆனாலும் சொல்ல வேண்டியதையும் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டே தான் வந்து இருந்தாங்க. ஏன்னா நான் கவனமாக இருக்கணுன்றதுக்காக. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா,
டாக்டர் வந்து இதை வந்து சொன்னதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து இது ப்ரெஷர் ஆகிட்டே வந்து இருப்போம். ஸோ இந்த இப்போ எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு புரிஞ்சது என்ன, 6 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் புரிஞ்சது என்னன்னா, நாம தேவையில்லாம ரொம்ப டென்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம். நம்மளோட ப்ரெக்னென்சி பீரியடை நம்ம என்ஜாயே பண்ணல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஆகி அதை சுற்றி பல வியாதியை வந்து வாங்கிக்கிட்டோம். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருந்தோம்னா மேபி நம்மளுக்கு இந்த ப்ரெஷரு, சுகரு, சால்ட் எல்லாம் கூட கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கலாம். என் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் வர்றது தான், இப்போல்லாம் மெடிக்கல் அவ்வளோ இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு, உனக்கு வயசும் கம்மி தான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு டென்ஷன் தான் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு மூடு ஸ்விங்ஸ் அப்போ ஜாஸ்தியாக இருக்கும், யார் பேச்சையும் கேட்க மாட்டோம், இதுவே நினச்சிட்ருப்போம். அது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சினா ரொம்ப பயத்தில் இருப்போம். ஸோ நானும் பயத்தில் இருந்து நான் என்னை தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது நம்ம பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்ம கொஞ்சம் காமாக இருந்திருக்கலாம், நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் எனக்கு 2 ப்ரெக்னென்சி, நான் 2 குழந்தை, எனக்கு ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று. ஸோ என்னோட 2 குழந்தைங்களுக்குமே வளகாப்பே நான் பண்ண முடியலை எனக்கு. ஏன்னா இந்த ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா வளகாப்புன்னு பேச்சு எடுக்கும்போதுல நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன். கடைசியில் எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணி எனக்கு குழந்தையும் எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு நான் ப்ரெஷர் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஹெல்த்தும் அவ்வளோ ஒத்துழைக்கல. என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன். திருப்பி இந்தியா போகும்போது அதை சுற்றின விஷயங்கள் நடந்தது. டக்குன்னு எனக்கு வந்து சி செக்ஷன் வந்து அடுத்து டாக்டர் அட்வைஸ் என்னெல்லாம் எனக்கு பர்சனலி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் வந்து தூக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஸ்கேன் வந்து எடுத்து பார்ப்போம், நான் சொன்னதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து இதில் சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு டாக்டர் அட்வைஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, வெயிட்டு தூக்கக்கூடாது, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கக்கூடாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியாக தான் இருக்கணும், அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டயட் கொஞ்சம் ஃபாலோ வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து தண்ணி லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. பயறு வகைகள் வந்து ஈவினிங் போல் வேக வச்சு சாப்பிட சொன்னாங்க. நான்வெஜ் வந்து அப்போ எனக்கு வாமிட்டாக வந்துட்டு இருந்துச்சு. வாமிட் எனக்கு டெலிவரி போகிற வரைக்குமே வாமிட் வந்துட்டு இருந்துச்சு. இதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. நார்மல் வாமிட் மாதிரிலாம் இல்லை, சாப்பாடே உடம்புலே தங்காத அளவுக்கு வாமிட்டு. வாமிட்லேயே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியான வாமிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பயந்து போகிற அளவுக்கு இருந்தேன். ஏன்னா என்ன சாப்பிட்றோம் எல்லாம் வாமிட் வந்துடுது, அப்போ உடம்புல என்ன இருக்கும், கன்சீவாக வேற இருக்கோமே அப்படின்ற அளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அந்த இதனால நான்வெஜ் எனக்கு அந்த பீரியடில் சாப்பிட பிடிக்கல. அதனால் வெஜிடேபிள்ஸ்லாம் எல்லா வகையானதையும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீர் வகை, அதாவது சொரக்காய், நீர்ச்சத்து இருக்கும்ல, வெள்ளரிக்காய், சொரக்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள இதை வந்து நிறையா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எல்லா வெஜிடபிள், எனக்கு வந்து வெண்டிக்காய் மட்டும் பிடிக்காமல் இருந்துச்சு, மற்றபடி எல்லாத்தையுமே நல்லாவே வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கீரை சூப்பு, கீரையாக சாப்பிட்டு உங்களுக்கு டைஜஷன் ஆகுறதுல பிரச்சனை வந்துருச்சு. ஒரு வாட்டி அட்மிட் ஆகிட்டேன், போயிட்டு டயரியா போய் குழந்த ஹார்ட் ரேட்டு கேட்கலன்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கண்டிஷன் மோசமாக போயிடுச்சு. ஸோ கீரை சூப்பாக வந்து எடுத்துக்கோ, உனக்கு தான் ஒத்துக்க மாட்டேங்குதுல்ல, சுத்தமாக ஹீமோக்ளோபினும் இல்லைன்றதுனால கீரை சூப்பாக வந்து வச்சு குடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கீரை சூப்பு, ஈவினிங் போல் கொஞ்சமாக பருப்பு, அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் ஏதாவது வேக போட்டு, எதுவுமே சாப்பிட பிடிக்காட்டி சூப்பாக வச்சு அது, இந்த மாதிரி டயட் வந்து கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கோ, சால்ட்டு வந்து சுகர் வந்து கண்டிப்பாக தொட்டே பார்க்காதம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா வேஜினல் இன்ஃபெக்ஷனும் எனக்கு வந்ததுனால எரியிற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், உடம்பெல்லாம் எரியிற மாதிரி. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் உடம்பை எரியிற மாதிரி, ரொம்ப கான்ட்ராக்ஷன், ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சிக்கும், காலை திடீர்னு சூக பிடிச்ச மாதிரி இருக்கும், திடீர்னு ஏதோ எரியிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கனால இந்த டயட் வந்து கொஞ்சம் வெளி உணவு சாப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் லோ லைங் ப்ரெக்னென்சியாக இருக்கனால மாங்குன்னு வேலை செய்ய வேணாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கீழே உட்காந்து எந்திரிக்க வேண்டாம், படுத்து எந்திரிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எந்திரிங்க. அதுக்கப்புறம் மாடி வந்து ஏறி இறங்கவே கூடாது.
நார்மலாக ஃப்ளோரில் வந்து வாக்கிங் போ, உனக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கோ. வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சுன்னா பெட்டர் அதில் போ. இல்லை இந்தியன் தான் இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து சூதானமாக போய் எந்திரிச்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு மோஷன் போகிற மாதிரி யூரினுக்கெலாம் உட்காந்து போக வேண்டாம். மோஷனுக்கு ஒரு தட்டை உட்காந்து எந்திரிக்கிறோமா அதோட ஓகே. யூரினுக்கெலாம் போயிட்டுலாம் உட்காந்தெல்லாம் எந்திரிக்க வேண்டாம். உன்னோட இது வந்து லோ லையிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால யூரின்லாம் வந்து வெஸ்டர்ன் இருந்தால் அதில் போ, இல்லைன்னா நின்றுட்டு போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். எப்போனா 1 மாதம் வரைக்கும். அடுத்து வந்து இதுக்கு இடையில பேபி அப்போலாம் எனக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ். பேபி வந்து துளும்புறதோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 5th மந்த் கிட்ட தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ பேபி எப்படி இருக்காங்கன்னே நமக்கு வந்து தெரியாது. ஒரு 5th மந்த்துக்கு மேலே சொல்லுவாங்க மூமெண்ட் தெரியாட்டி வந்துருங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு. அப்போ இந்த ஸ்டேஜில் என்ன சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, அதாவது பீரியட்ஸ் பிளட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா, இல்லை ரொம்ப அடிவயிறு வலிக்குதுன்னா, இல்லை ஏதாவது வித்தியாசமாக அந்த ஃப்ளூடு மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, இப்படி ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டிஸ் தெரியுது அப்படின்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துருமா அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் கொடுத்தாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து செய்ய வேண்டியது டாக்டர் அட்வைஸை வந்து கேட்டு அப்படியே நடக்கணும். செய்யக்கூடாதது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த விஷயத்தை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது. இந்த பீரியடில் யார் எது பேசினாலும் நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏன்னா மூட் ஸ்விங்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளை யாரும் புரிஞ்சுக்கலையே, நமக்கு இவங்க வேலை செஞ்சு கொடுக்கணும், இல்லை இவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, இந்த மாதிரி 1008 அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்து நடக்கிற விஷயங்கள் கூட பிடிக்காமல் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலுமே உங்களை அஃபெக்ட் பண்ணிக்கிறாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு சொல்ல யாரும் இல்லை. அதனால நான் இதை வந்து புரிஞ்சுக்கறல. ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது எனக்கே என்னை பார்த்து ஒரு பரிதாபம். நம்ம வந்து ரொம்ப இதுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி காம்ப்ளிகேட் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணி வச்சிட்டோமே, நமக்கும் கேடாகி அந்த ப்ரெக்னென்சியில் அந்த குழந்தைக்கும் நம்ம கஷ்டம் கொடுத்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால ஒரு சிஸ்டராக உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து, என்ன மாதிரியே சில ப்ரெக்னென்ட்டான என்னோட ஏஜ் பிள்ளைங்களாம் இருந்தது. ஸோ அதை கம்பேர் வந்து பண்ணுவாங்க. இப்படி ஒரே மாதிரி வந்து உட்காந்துட்டு இருந்தா அந்த காலத்துல எல்லாம் அத்தனை பிள்ளை பெற்றிருக்க முடியுமா? இந்த ஒரு ப்ரெக்னென்சிக்கே நீ இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரிப்படாது, கண்டிப்பாக வந்து சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. எல்லாமே நிறைய இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன் அந்த பொண்ணு உன் வயசு தானே, அங்கே பாரு அது வந்து நார்மல் டெலிவரிக்காக எல்லா வேலையும் செய்யுது, நீ செஞ்சனாலே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீ பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்ற மாதிரி இப்படி ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னோட மனசுக்கு நான் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, டாக்டர் அட்வைஸ் ப்ளஸ் நான் தப்பு பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆனது. இந்த 2 மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வந்து வாங்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ, ஏன்னா அதுதான் ரைட்டாக இருக்கும் இந்த பீரியடில் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தவங்கள பற்றி கம்பேர் பண்ணி சொல்லி அதை பார்த்து நம்ம செஞ்சு அது மூலியமா நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இதை விட கஷ்டமா. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எதை பற்றியும் வந்து கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தை வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது.